அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, தேவதை வசிய நாள், பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல சாயங்காலம் 5:55 5 ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும். நீங்க போதுங்கிற அளவுக்கு பணம் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு பணவசியத்தையும் செல்வ சேர்க்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய தேவதை வசிய நாளா இருக்கு. இந்த நாள் நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தி அமைக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 5-5ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல நாம சாதாரணமா ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சா கூட நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உடனடியா ஏற்படும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், பிரபஞ்ச வசிய நாள், மேஜிக் டேன்னு சொல்றோம். இந்த நாள்ல தான் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி போர்ட்டலும் ஓபன் ஆகுது. இன்னைக்கு மே மாசம், இது 5வது மாசம். அதே மாதிரி இன்னைக்கு தேதி 5. அந்த வகையில 5-5ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆகுது. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 5:55 இந்த ஒரே ஒரு வார்த்தையை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் பிரபஞ்சம் நீங்க கேட்ட வரத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான வார்த்தைய பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யும் போது ஒரே சமயத்துல உங்க மனசும் உடம்பும் உங்க ஆறாவும் சுத்தமாகும், ஸ்ட்ராங்காவும் ஆகும். இதனால நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை நீங்க பார்த்தா கூட 1-2வது முறை குளிக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதுல நான் சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய 5 முறை மட்டும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே மட்டும் இல்லாம இந்த நாள் ஃபுல்லாவே அந்த வார்த்தைய நீங்க சொல்லும் போது அற்புதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். இப்படி இந்த நாள்ல செய்ய வேண்டிய 3 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த பரிகாரத்துக்கு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:55 இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. குறிப்பிட்ட இந்த 1 நிமிஷம் பார்த்து உங்களால பண்ண முடியலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 5:59 இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஏற்கனவே நான் கொடுத்திருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க இந்த டைம்ல செய்ய போறீங்கன்னா அது கூட சேர்த்து தாராளமா இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் 5:55 சரியா செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இன்னொரு பரிகாரத்தை சாயங்காலம் 5 மணிக்கே நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இன்னைக்கு இந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில நாம நேரத்திலையும் 5ங்கிற நம்பரை பயன்படுத்தி 5 ரூபாய பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும் போது அந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதனால நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். அடுத்ததா பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த 5 ரூபாயை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாம துணிய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்க வெளியில இருக்கீங்க, மஞ்சள் தண்ணி உங்களுக்கு கிடைக்காதுன்னா சாதாரண தண்ணீர்ல இந்த 5 ரூபாய வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அளவில்லாத, அதாவது முடிவே இல்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல். 5 ரூபாய் நாணயத்துல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை ஒரே ஒரு முறை வரைஞ்சா போதுமானது. ஒரு சில சமயங்கள்ல காயின்ல நாம இந்த மாதிரி வரையும் போது அது சரியா தெரியாது. அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க கண்ணால இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பாருங்க. இப்படி பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 5 நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. இப்போ உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷத்துக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 5 நிமிஷம் சொல்லுங்க. I am a magnet for abundance. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I am a magnet for abundance. இந்த மாதிரி 5 ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க கண்ணால அந்த 5 ரூபாய் நாணயத்தை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை 5 நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சிருங்க. இந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணவசியம் ஏற்படும், செல்வ சேர்க்கை ஏற்படும். இந்த 5 ரூபாய் நாணயம் 1 மாசம் வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த மாசம் கழிச்சு எப்ப இந்த 5 ரூபாய் நாணயம் உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த காசை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்க வீட்ல செல்வ சேர்க்கை ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.